Hello guys, welcome back to my YouTube channel Swastik Tuition Center. இன்னைக்கு நம்ம exercise 1.2ல இருந்து 4th sum பார்க்க போறோம். Kitty bookstore sold books worth rupees 2,85,891 in the first week of June and books worth 4,768 in the second week of the month. How much was the sale for the 2 weeks together? In which week was the sale greater and by how much? இப்போ கொஸ்டின்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த புக் ஸ்டோர்ல 2,85,891 rupeesக்கு ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜூன்ல வந்து புக்ஸ் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் வீக்ல வந்து 4,768 rupeesக்கு புக் சேல் பண்ணியிருக்காங்க. இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்கன்னா, how much was the sale for the 2 weeks together? ஸோ இதை வந்து நம்ம 1ஆவும் இதை வந்து நம்ம 2ஆவும் எடுத்துக்கலாம். In which week was the sale greater and by how much? இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் எழுதிக்கலாம். How much was the sale for the 2 weeks together? அதாவது 2 வீக்குக்குமே சேர்த்து எவ்வளோ சேல் ஆயிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டுகெதர்னு கேட்கறதுனால கொடுத்துருக்க 2 ஃபிகரையும் நம்ம ஆட் பண்ணணும். சேல் ஆன் த ஃபர்ஸ்ட் week is equal to 2,85,891. Sale on the second week is equal to 4,768. இப்போ கொடுத்துருக்க இந்த 2 ஃபிகரையும் நம்ம ஆட் பண்ணா 2 வீக்குக்குமே சேர்த்து எவ்வளோ சேல் ஆயிருக்குன்றத கண்டுபிடிச்சிடலாம். 9, 15, 16, 6, 8, 6. 2 வீக்குக்குமே சேர்த்து 6,86,659 rupees வந்து சேல் ஆயிருக்கு. இப்போ செகண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, in which week was the sale greater and by how much? எந்த வீக்ல வந்து சேல் கிரேட்டரா இருந்திருக்கு, அதுவும் இல்லாம எவ்வளவு அதிகமா இருந்திருக்குன்னு கேக்குறாங்க. பார்க்கும் போதே நமக்கு தெரியும் செகண்ட் வீக்ல தான் சேல் அதிகமா இருக்கு. இப்போ எவ்வளவு அதிகமா இருக்குன்றத கண்டுபிடிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, கொடுத்துருக்க இந்த 2 ஃபிகரையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். சேல் on the second week 4,768. Sale on the first week 2,85,891. 7, 3, 10, 9, 16, 8, 4, 1, 1. செகண்ட் வீக்கும் ஃபர்ஸ்ட் வீக்குக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் 1,14,877 rupees. Thank you.